அப்பாடா, இப்போ தான் ஃப்ரீயாக லேசாக இருக்குது. நேற்று என்னத்தை சாப்பிட்டேன்னு தெரில, பின்னாடி இப்படி தருது, பத்ததுக்கு வெயில் வர அடிக்குது. என்னத்தை பண்ண? மணி 8 மணி ஆகுது. தரத்தலைக்கு போகிற தாத்தல் இன்னும் தூங்கிட்டு இருக்கு. இவனை நம்பி அந்த பீஸு இந்த பீஸுன்னு எல்லா பீஸையும் கேட்டியாச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்கு. இப்போ நான் வீட்டை க்ளீன் பண்ணுவேனா இல்லை அவனை எழுப்புவேனா? என் பொண்டாடி தெரிஞ்சா ஊருக்கு போனால் வந்து மிதிப்பா. ஏன்டா நாயை நீ வீட்டை இப்படி வச்சுருக்கேன்னு. அவன் மிதித்தாலும் பரவாயில்ல, உருண்டு கரண்டு விளையாடுவா. அவகிட்ட ஏன் அடி வாங்குது? பேசாமல் வேலையை ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஆரம்பிங்க. சோபா சரி பண்ணுறதா, இல்லை பொண்டாட்டியை சரி பண்ணுறதா, இல்லை பிள்ளையை சரி பண்ணுறதா? என்ன வாழ்க்கிறாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த அக்ஷய திருதிக்கோ தமிழ் புத்தாண்டுக்கும் புடவை கேட்டா நான் வாங்கி தரல சொன்னேன். ஏமா வச்ச கோவத்தில் இந்த மாதிரி கிழித்து வச்சுருக்கா. இந்த மாதிரி கிழித்து வச்சுருக்கா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன், இல்லைன்னா ஏன் பண்ணின்னு கிழிஞ்சிருக்கோம். ஏன்னா எனக்கு இருக்க ஒரே பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒர்க்கு பண்ணுவோம். சரியா? அப்பா இன்னும் இடுப்பு வலியா, அவளுக்கு இப்படி தான் வலிச்சிருக்குமோ. சரி பண்ணான்னு பார்த்தா அதுவும் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட் பண்ணலான்னு பார்த்தேன், இது கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. எல்லாம் நேரம் அந்த நாயகரை எழுப்பணும். தண்ணிக்குன்னு அடிச்சுட்டு தூங்குறானா? நான் கூட எவ்வளோ நேரம் தூங்கினதில்ல, இப்படி தூங்குறான். இந்த நாய் என்னத்த பண்ணுன்னு தெரில. அம்மா கொடுத்து செல்லம் எப்படியெல்லாம் பண்ணுறான் பாருங்க. வீட்டுக்கு பொறுப்பாக இருப்பான் பார்த்தா ஒரு பருப்பை கூட வாங்கி தர மாட்டான். டேய் எந்திரா, நல்ல தூக்கம், எந்திரா. என்ன பருது இப்போ எந்திரிக்க மாட்டான். எந்திரா விளக்கண்ணா, 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க. எந்திரிடா, எந்திரி. ஏன் இப்படி இருக்க? நல்லா கொடுத்து போய் பரோட்டா பிரியாணி எல்லாம் தின்ட்டு வந்து எல்லாம் பஞ்சு மாதிரியா இருக்கு. இங்கே பாரு, எல்லாம் பஞ்சு மாதிரியா இருக்கு. ஜிம்முக்கு போய் உடம்பு குறையிடானே அதையும் கேட்க மாட்டேன். பரேசுக்கு இந்த நாயை இன்னும் தூங்கிட்டு இருப்பாரு. இவனால செவிலியே 2 விட்டா தான் எந்திரிப்பான் போல் இருக்கு. ஆத்தாடி எங்கே போனான்னு தெரியலையே. இன்னும் தலைகணியா இருக்கு. அப்போ உண்மையில் பஞ்சாதான் தூள் போல. நான் தான் மாற்றி மாற்றி பேசிட்டு போல் இருக்கு. இந்த நாதர் எங்கே போச்சுன்னு தெரியலையா. அட கடவுளே, பாக்கெட்டில் ஒரு பணம் வச்சுருந்து என்ன பண்ணான்னு தெரியலையா. முதல்ல இவனை தேர்றதுக்கு முன்னாடி பணத்தை இருக்கான்னு பார்க்கணும். பரதேசத்துக்கு பிறந்த பரதேசி எங்கே போனான்னு தெரில. ஆட நார போயிலையா, நினச்சா மாதிரி பணத்தை எடுத்துட்டானே. பணத்தை எடுத்துட்டு எங்கே போனான்னு தெரியலையே. பரதேசத்துக்கு பிறந்த பரதேசி. சரி, அவனை பெற்றது நான் தான். அப்போ நான் தான் பரதேசியா? இப்படி ஏமாந்துட்டேனே. உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குதா?